الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. சூரா ஆல் இம்ரானுடைய 92வது வசனத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தில் மனிதன் பல வகையான செல்வங்கள் பொருட்களை ஆசை கொள்வான். அவனுக்கு எல்லாமே பிடிக்கும். மனிதனுடைய இயல்பு என்ன? அல்லாஹ் சொல்வது போல زُيِّنَ لِلنَّاسِ حُبُّ الشَّهَوَاتِ مِنَ النِّسَاءِ وَالْبَنِينَ. அவனுக்கு உலகத்தினுடைய ஆசைகள், பொருளினுடைய ஆசை, செல்வத்தின் மீது உண்டான ஆசை, பிள்ளைகள் மீது உண்டான ஆசை, தங்கம் வெள்ளி எல்லாவற்றின் மீதும் ஆசை அவனுக்கு இயற்கையாக இருக்குது. மனிதனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதுங்கிற எண்ணம் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 2 ஓடை நிரம்ப, 2 கணவாய் நிரம்ப தங்கத்தால் கொடுத்தாலும் 3வது ஒன்று வேணும் என்றுதான் அவன் ஆசைப்படுவான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ஆசைப்படுவது என்ன? தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் உயர்ந்ததாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால் அவன் உயர்ந்ததை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த ஆயத்து தான் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு எது மிக நேசத்திற்குரித்தானதாக, உங்களுக்கு எது மிக ஆசையாக இருக்குமோ அதை நீங்கள் செலவு செய்யாத வரை நீங்கள் உயர்ந்த நன்மையை அடைய முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நமக்கு எது மிக பிடித்தமானது இருக்கும்? சில பேருக்கு தங்கம் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு வெள்ளி பிடிச்சிருக்கும், சில பேருக்கு செல்வம் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அது அல்லாஹ்வுக்காக செலவு செய்யாத வரை உயர்ந்த நன்மையை, சொர்க்கத்தை அடைய முடியாது. சஹாபாக்கள் இந்த ஆயத்து இறங்கிய உடனே அமல் செஞ்சாங்க. அபூ தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, அவர்களுக்கென்று மதீனாவில் பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புலே ஒரு தோட்டம், அழகிய தோட்டம், பைரஹா என்ற தோட்டம் இருந்தது. அவங்களுக்கு மிக பிடித்தமான செல்வம் அதுதான் அவங்க வச்சிருக்கிறதுலே. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் அவங்கள்ட்ட அந்த தோட்டத்துக்கு வந்து உட்காருவார்கள். அதனுடைய தண்ணீர்லாம் அருந்துவாங்க. நபிகிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என்னுடைய செல்வத்திலே மிக பிடித்தமானது இந்த பைரஹாங்கிற தோட்டம் தான். நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செய்கிறேன்னு சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாலிகல் மாலுன் ராபிஹ், இது லாபம் பெற்ற செல்வமாச்சே, லாபம் தரக்கூடிய செல்வம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதை நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு செலவு செய்து விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதே போன்று அந்த தோட்டத்தை தன்னுடைய உறவுகளுக்கு தர்மம் செஞ்சிருவாங்க. இங்கே நபி சொன்ன வார்த்தையில் 2 விஷயம் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, அவருடைய எண்ணம் உயர்ந்த நன்மையை அடைய வேண்டும் என்ற எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியது என்ன? நீங்கள் மற்றவர்களுக்கு தர்மம் செய்வதை விட உங்களுடைய உறவினர்களுக்கு தர்மம் செய்யுங்க. ஏன்? உறவினர்களுக்கு செய்யக்கூடிய தர்மம் 2 கூலியை பெற்றுத்தரும். 1 தர்மத்திற்கான கூலி, 2 உறவை ஆதரத்திற்கான கூலி. இப்படி சஹாபாக்கள் தங்களுக்கு என்ன செல்வம் ரொம்ப பிடிக்குமோ அதை செலவு செய்வாங்க. இப்போ நம்மால் முடிந்ததை செலவு செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகிட்ட வந்து, நான் அடைந்த செல்வத்திலே எனக்கு மிக பிடித்தமானது, விலை உயர்ந்தது என்ன? ஹைபர் போரில் கிடைத்த செல்வம் தான். அதை நான் என்ன செய்யட்டும் நபிகிட்ட கேட்குறான். இப்போ நபி சொன்னார்கள், ஹபீஸில் அசல் சப்பிலி தமரா, அசல் அப்படியே வைத்து கொண்டு அதனுடைய பலனை மக்களுக்கு பிரயோஜனம் தர மாதிரி செய்யுங்க, அதாவது வக்ஃப் செஞ்சிருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் அதற்கு பிறகு வக்ஃப் செய்வாங்க. இப்போ குறைந்தபட்சம் நாம் அல்லாஹ்வுக்காக ஏதேனும் ஒன்றாவது செலவு செய்யணும். நம்முடைய செல்வங்களை செலவு செய்யலாம், நம்முடைய பொருட்கள், உணவுகள், எத்தனை விஷயங்கள் நமக்கு வச்சுருப்போம். இறந்த பின்னும் மனிதன் ஆசைப்படுவது என்ன? சதகா செய்யணுங்கிறது தான். மனிதன் மரண தருவாயில் இருக்கும்போது கூட அவன் தொழுகணும், நோன்பு வைக்கணும், அந்த ஆசைலாம் இருக்காது. எனக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் சொல்வான், ரப்பி லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். மரண தருவாயில் உயிர் கைப்படும் போது மனிதன் சொல்வானாம், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுயா அல்லாஹ், நான் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்லுவானா. ஆனால் மரண நேரத்தில் அவனுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்கப்படும். இறந்த பின்னாடி அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் சொல்லி காட்டினான், ரப்பிர்ஜிஊன்,
என்னை இந்த உலகத்துக்கு மீட்டும் திருப்பி அல்லாஹ் லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் விட்டு சென்ற செல்வத்திலே நான் நல்ல காரியங்கள் செய்து விட்டு வருகிறேன் என்று அப்பொழுது சொல்வானாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், கல்லா, உனக்கான வாய்ப்பு இந்த உலகத்திலே முடிந்துவிட்டு, இந்த உலகத்திலே நீ தர்மம் செய்திருக்க வேண்டும், நல்ல விஷயத்துக்கு செலவு செஞ்சிருக்கணும், ஆனால் நீ அதை தவற விட்டு விட்ட. அப்போ வாய்ப்பு என்பது இந்த உலகத்தில் தான். செல்வத்தை பொறுத்த வரைக்கும் மனிதனுக்கு மிக பிடித்தமானதாக தான் அல்லாஹ் வச்சிருக்கான். அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வம் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யும் போதுதான் அது ஹைராக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து ஹைருன், இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அது மட்டுமல்ல, இந்த மனித சமூகத்திற்கு எச்சரிக்கை செய்கிறான். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உடைய செல்வங்கள் உங்களுக்கு சோதனையாக அமையும். நல்ல காரியத்தில் செலவு செய்தால் அந்த செல்வம் நமக்கு பல்மடங்காக பெருகும், அது நமக்கு ஹைராக அமையும். கெட்ட விஷயத்திற்கு வீணாக ஆடம்பரமாக செலவு செய்தால் அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், இந்த செல்வங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் திக்ரை விட்டு உங்களை மறக்கடிச்சு செய்து விட வேண்டாம் என்று. மறுமை நாளில் அடியானுடைய பாதங்கள் நகராது. அல்லாஹ் 4 விஷயத்தை கேட்கும் வரை அதில் 2 விஷயம் செல்வம் சார்ந்ததுதான். மின் ஐன இக்தசப, இந்த செல்வத்தை எங்கிருந்து செலவு செய்தாங்கிற கேள்வி இருக்குது. ஒஃபீம அன்ஃபகஹு, இந்த செல்வத்தை எந்த வழியில் செலவு செய்தாய், எங்கு செலவு எங்கு சம்பாதித்தாய். முதல் கேள்வி என்ன, எங்கு சம்பாதித்தாய், அது எங்கு செலவு செய்தாய்.